சுரேஷ் சாலே என்பவர் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றினவர். அதே நேரம் பல இந்த தீவிரவாத செயற்பாடுகளுடைய அமைப்புகளுடன் கோட்டபாய ராஜபக்சவினுடைய அந்த நிலைப்பாடு இருந்து இதை பார்க்கிறது. சுரேஷ் சாலையை கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் சுரேஷ் சாலையை என்ன அடிப்படையில் இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள்? அசாத் மௌலானாவுடைய கருத்து, அசாத் மௌலானுடைய வாக்குமூலத்தை என்ன அடிப்படையில் இவர்கள் முழுமையாக நம்புகின்றார்கள்? தென்னிலங்கையில் இனவாதிகள் ஒன்றிணைந்து மீண்டும் மஹிந்த தரப்பு ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் மேல் எழுவது என்பது இவ்வாறான புத்தகங்கள் எழுதுவதனூடாக தொடர்ந்து பிள்ளையானுடைய சகாக்கள் கைது செய்யப்படுத்தார்கள். அதுக்கும் யுத்த நேரத்தாக்களுக்கும் சம்பந்தமான என்ன அடிப்படையில் அந்த கைதுகள் முன்னெடுக்கப்படுகின்றது? ஏனெனில் உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதலுக்கும் சேனல் போதான் ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிடுது. அதன் அடிப்படையில் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் இதற்கு முன்னரும் யுத்த காலத்திலும் அவ்வாறான ஆவணப்படங்கள் வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பிலேயே அப்போ இந்த அரசு பேசாமல் இருக்கின்றது. சுரேஷ் சாலையும் பிள்ளையான் குரூப்பும் இணைந்து ரிப்போலின் பிளாட்டூன் என்ற ஒரு அமைப்பினர் ஊடாக இந்த திட்டமிட்ட சில குற்றச் செயல்களில் ஈடுபட்டனர். ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக அரசாங்க தரப்பு அல்லது இராணுவ தரப்புடன் இணைந்து ஒரு தரப்பு மேற்கொள்ள முடியும் என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய அந்த யுத்த கால பகுதியினுள் பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். த ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. உயிர்த்தனாறு தாக்குதல் என்பது இலங்கையின் வரலாற்றில் மிக பெரிய அளவில் நடந்த ஒரு தாக்குதல் என்றதால இது உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் நாங்கள் இதை அடுத்த கட்டத்தை நோக்கி செயல்படுத்துவோம் என்று தொடர்ந்தும் விசாரணை ஆணைக்குழு, விசாரணை அறிக்கைகள் என்று தொடர்ந்து வெளிவந்தவை வந்தன. ஆனால் இதற்குரிய பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட்டாராண்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று அங்கு எழுகின்றது. அதற்கு பிறகு சேனல் 4வினுடைய காணொளி வருகின்றது. அது மிகப்பெரிய அளவில் இதில் செல்வாக்கு செலுத்துது. இது தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உதய கம்மன்பில் அவர்கள் கூட இது தொடர்பான ஒரு பிரதான சூத்திரதாரியை இனங்காணுதல் தொடர்பான ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே மீண்டும் ஒரு இனவாத போக்கை எடுத்து இந்த விடயங்கள் நகர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தனாறு தாக்குதல் தென்னிலங்கையில் ஒரு இனவாத கோணத்தில் பார்க்கப்படுகின்றதா என்பது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் கலந்துரையாட இருக்கின்றோம். எங்களோட ஊடகவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கிற பொழுது உயிர்த்தனாறு தாக்குதல் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்னென்ன விடயங்களை சொன்னது என்று பார்த்தால், பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதெல்லாம் பிமல் ரத்நாயக்கவாக இருக்கட்டும் அல்லது ஆனந்த விஜயபாலவாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய கருத்து நிலைகளில் இருந்து பேசுகின்ற பொழுது இந்த உயிர்த்தனாறு தாக்குதல் என்பது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அடிப்படையில் தான் செய்யப்பட்டது என்பதை தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள், உயிர்த்தனாறு தாக்குதலுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் கோட்டபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி என்றது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே நேரடியாகவே கோட்டபாய ராஜபக்ச தான் இந்த உயிர்த்தனாறு தாக்குதலுக்கு காரணம் என்றதை நாடாளுமன்ற உரைகளில் அவர்கள் அடிக்கடி கூறுறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அதை நீங்களுமே பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த அடிப்படையில் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறவர்கள் ஏன் இன்னும் அது தொடர்பான காத்திரமான நடவடிக்கையில் எடுக்கல என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது வேறொரு குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுகிறார். பேராசிரியனுடைய கடத்தல் சம்பந்தமான விடயத்தில் கைது செய்யப்படுகின்றார். இருந்தாலும் கூட அடுத்த கட்டம் நோக்கிய நகர்வுகள் உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது என்று ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்கின்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அடுத்த கட்டம் இந்த பிள்ளையான் அவர்களுடைய விசாரணைகள் என்பது உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். இதுல இருந்தே நாங்கள் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்கின்ற அடிப்படையில் பேசப்பட்டது. பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த பிள்ளையான் அவர்கள் தொடர்பாக ஆஜரான போது இது சம்பந்தமான சில விடயங்களை சொல்றார். உண்மையிலேயே பிள்ளையான் அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எந்த ஒரு விதமான கூற்றுக்களையும் பிள்ளையான் அவர்கள் முன்வைக்கல. உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தமான இது தொடர்பாக இதில் அவர் தான் தொடர்பட்டிருக்கின்றார் என்றோ அல்லது வேறு சூத்திரதாரிகள் தெரியும் என்ற விடயம் தொடர்பாகவும் முன்வைக்கல என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்றது. அதற்கு பிறகு சுரேஷ் சாலே என்ற கைது இடம்பெறுகின்றது. ஆகவே இப்படி தொடர்ந்து நீண்டு கொண்டே செல்கின்றதை தவிர இதற்கு ஒரு காத்திரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்ற ஒரு கேள்வி ஒன்றுகிறது. முன்னைய அரசாங்கங்கள் போலவே இந்த அரசாங்களும் இதை இழுத்தடிப்பு செய்கின்றதா அல்லது
இது தொடர்பான சரியான நகர்த்தல்களை தான் மேற்கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் பேசணும்? தற்பொழுது இந்த உதயன் கம்மன்பில எழுதிய புத்தகம் என்பது தென்னிலங்கையில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயங்களில் ஒன்று. குறிப்பாக சுரேஷ் சாலையினுடைய கைதுக்கு பின்னர் தென்னிலங்கையில் சுரேஷ் சாலையை காப்பாற்ற வேண்டும், சுரேஷ் சாலை தேசிய பாதுகாப்புக்கு பல முக்கியமான கருமங்களை ஆற்றி இருக்கின்றார், அவரை போன்ற ஒருவரை சிறையில் வைக்கக்கூடாது என்பது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வேளை தற்பொழுது சிஐடியினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சாணி அபயசகராக இருக்கலாம், தற்பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கின்ற ரவி சினரோட்டனாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் மிக முக்கிய பதவிகளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற காலத்தில் வகித்தவர்கள். அவர்கள் மீதும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அவர்களே இந்த விசாரணைகளை மேற்பார்வை செய்வது என்பது விசாரணையின் நம்பகத்தன்மை கேள்விக்குட்படுத்தும் என்பது ஒரு தரப்பினுடைய குற்றச்சாட்டு. மற்ற தரப்பினுடைய குற்றச்சாட்டு என்பது சஹ்ரான் தான் இந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டார், அவர்தான் அதற்கு வேண்டிய சகல ஏற்பாடுகளையும், ஆயுதங்களாக இருக்கலாம், பணம் ரீதியான தொடர்புகளாக இருக்கலாம், அனைத்தையும் மேற்கொண்டவர். ஆகவே சஹ்ரான் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை திட்டமிட்டு மேற்கொண்டவர். ஆகவே அதனை கடந்து வேறு ஒருத்தரும் கிடையாது. சுரேஷ் சாலை போன்ற பிள்ளையான் போன்றவருடைய கைது என்பது ஒரு அரசியல் கலப்புடன் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து சனல்ஃபோக்கு ஆதாரமாக கொடுத்தவருடைய கருத்து என்பது நம்பகத்தன்மையற்றது. அவர் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கு அகதி அந்தஸ்தை கோருவதற்காக கூறிய ஒரு பொய் என்ற அடிப்படையில் தான் தென்னிலங்கையினுடைய கருத்துக்கள் இருக்கின்றன. தற்பொழுது சுரேஷ் சாலையினுடைய கைதின் பின்னர் அடுத்தது கோட்டபாய ராயபக்சவிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படுகின்றது. ஆகவே இது ராயபக்ச தரப்புகளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்குவாரத்தை கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு என்ற மாபெரும் ஒரு பயங்கரவாத செயற்பாட்டை விசாரணை செய்வதை குழப்புகின்ற விதமாக ஒரு தரப்பினர் புத்தகத்தை வெளியிட்டார்கள் அல்லது ஊடக சந்திப்புகளை நடத்துகின்றார்கள். இது ஒரு குற்றம், ஒரு பயங்கரவாத குற்றம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதனை ஒரு புலனாய்வு செய்கின்ற தரப்பினர் புலனாய்வு செய்து அதன் அடிப்படையில் கைது செய்கின்றார்கள் என்பது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் அரசாங்கம் கைது செய்கின்ற பொழுது கூறுகின்ற காரணங்களும் அதன் பின்னர் நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களும் கைது செய்யப்பட்டவர்கள் அடிப்படை உரிமையை மீறல் வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது அங்கு அரச தரப்பு முன்வைக்கின்ற வாதம் என்பதும் வேறு வேறான விடயங்களாக இருக்கின்றது. பிள்ளையானுடைய கைது உயிர்த்த ஞாயிறுடன் தொடர்புபட்டதென கூறப்பட்டாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான அந்த விடயத்தை நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் தரப்பு கூறவில்லை என்று அலி ஷப்ரி அவர்கள் அண்மைய நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இவ்வாறான விடயங்கள் என்பது அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை இனங்களை ஏற்படுத்துகின்றது. அரசாங்கம் உண்மையில் இந்த விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுக்கின்றார்களா? ஏனெனில் உயிர்த்த ஞாயிறுக்கான மீண்டும் ஒரு நினைவு தினம் வருகின்றது, ஏப்ரல் 21. ஆகவே அந்த தினத்திற்குள் அதற்கான நீதியை கோருகின்ற தரப்பினர் மிகப்பெரிய அளவில் திருச்சபைகளாக இருக்கலாம், மெல்கம் ரஞ்சித் ஆண்டிகளாக இருக்கலாம், அவர்கள் அது தொடர்பில் இந்த அரசாங்கம் தங்களுக்கு நீதி தொடர்பில் எந்த விடயங்களையும் வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்வதற்கு முன்னர் இவ்வாறான கைதுகளை இவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் என்பதுதான் எதிர்த்தரப்பினுடைய விமர்சனமாக இருக்கின்றது. ஆனால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்பது தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. அது இலங்கையினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் மிகப்பெரிய அளவு பாதித்த ஒரு சம்பவம். மனித உரிமைகள், அதாவது மனிதாபிமானமற்று அவர்கள் தேவாலயங்களிலும் நட்சத்திர விடுதிகளிலும் மேற்கொண்ட குண்டு தாக்குதலினால் வெளிநாட்டவர்கள் 40க்கு மேற்பட்டவர்கள் உட்பட 279 பேர் இலங்கையில் மரணமடைந்தார்கள் அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினூடாக. அதனை கடந்து மட்டக்களப்பில் ஒரு இளம் ஜோடி கூட மரணமடைந்தது ஊரடங்கு சட்டத்தில் சென்றதற்காக. ஆகவே அதனுடைய பாதிப்பு என்பது இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவு சுற்றுலா பயணிகளின் வருகையை கட்டுப்படுத்திய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. அது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான விடயம். ஆகவே அடுத்த முறை தேர்தலில் தேசிய பாதுகாப்பு சார்ந்த ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதனூடாகத்தான் கோட்டபாய ராயபக்ச ஜனாதிபதியாக வந்தார் என்பது ஒரு தரப்பினுடைய விமர்சனம்.
ஆகவே அந்த அளவு தூரம் அந்த தேர்தலில் அது செல்வாக்கு செலுத்தியது என்பது ஒரு உண்மையான விடயம். ஆனால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு விசாரணையில் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் கிடைத்திருந்தால் அதனை நோக்கி போலீசார் செயற்படுகின்ற விதம் என்பது வேகமாக இல்லை, மிக நீண்ட காலமான ஒரு விடயம் இந்த விடயம். ஆகவே போலீசார் இந்த விடயங்களை ஏன் மிக தாமதமாக முன்னெடுக்கின்றார்? இந்த பாத பிள்ளைன்னு சொல்றீங்களா? கோட்டபாய ராஜபக்சவினுடைய அந்த நிலைப்பாடு இருந்து இதை பார்க்கிறது. சுரேஷாலையை கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் சுரேஷாலையை என்ன அடிப்படையில் இவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள்? அசாத் மௌலானாவுடைய கருத்து, அசாத் மௌலானுடைய வாக்குமூலத்தை என்ன அடிப்படையில் இவர்கள் முழுமையாக நம்புகின்றார்கள் என்பது விசாரணை அடிப்படையில் கைது செஞ்சு அப்படித்தான் போலீசார் கூறுகின்றார்கள். ஆனால் அப்படி கூறினால் அடுத்த கட்ட நகர்வுகள் இவ்வாறு இருக்கின்றது. ஆகவே போலீசார் இதற்கு முன்னர் இப்படிப்பட்ட ஒரு விசாரணையை ஏன் மேற்கொள்ளவில்லை? ஏன் எப்படி அந்த விசாரணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டன? அது தொடர்பில் யாரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா என்றால் அதுவும் கிடையாது. ஆனா பிள்ளையானுடைய கைதுல கூட சரியான முன்னேற்றங்கள் உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பாக இல்லை என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பில் என்ன விடயம் இடம்பெறுகின்றது என்பதை அரசு இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் தொடர்ந்து பிள்ளையானுடைய சகாக்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கும் உயிர்த்த நேர தாக்குதலுக்கும் சம்பந்தமானது என்ன அடிப்படையில் அந்த கைதுகள் முன்னெடுக்கப்படுகின்றது? ஏனெனில் பிள்ளையான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாக இலங்கையினுடைய இந்த பாதுகாப்பு தரப்பினரால் சரியாக விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றதா என்று கேட்டால் 5 வருடங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு வைத்திருந்தார். ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முழுமையாக அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை பெற்றார். ஆகவே ஆட்சிகள் மாறுகின்ற பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டு உள்வைக்கப்படுவதும் பிறகு விடுதலை செய்வதும் ஏற்புடையதல்ல. ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நேரடியாகவே அனுரகுமார திசாநாயக்காவுடன் முரண்படுகின்ற கருத்துக்களை பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தில் வெளியிட்டிருந்த ஒருவர். ஆகவே அவர் என்ன காரணத்துக்காக இலக்கு வைக்கப்பட்டார் என்பது சாதாரணமாக பிள்ளையான் மீது இருக்கின்ற வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அல்லது தமிழ் மக்கள் தங்களுக்கு எதிரான சில செயற்பாடுகளின் அவருடைய தலையீடுகள் இருக்கின்றது என்பதற்காக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் அவர் நேரடியாக தொடர்படுத்தப்படுகின்றாரா? ஒருவேளை இது ஒரு நேரடியாகவே அரசியல் பழிவாங்கலாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை நீங்க சுரேஷ் சாலை தனிய புலனாய்வு பணிப்பாளர் எல்லா விடயங்களையும் நேரடியாக கையாண்டிருப்பாரா? அதற்கு பக்கத்தில் வேறு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். எத்தனை பேரை கைது செய்திருக்கின்றார்கள்? சாணி அபயசேகர அந்த நேரத்தில் பதவியில் இருந்த ஒருவர், அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்கிறார். அவர்கள் எப்படி? ஆனால் இதன் பின்னர் இலங்கையில் இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இமாம் அல்விஸ் போன்ற 2 தரப்புகளினால் பாதுகாப்பு சார்ந்த குறைபாடுகள், புலனாய்வுத்துறை சார்ந்த குறைபாடுகள், ஏன் இந்த அளவு தூரம் இந்த தாக்குதல் இடம்பெற்றதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த விசாரணைகள் சரியான முறையில் அந்த அறிக்கைகள் என்பன அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை. ஆனால் அதனை உதயன் கம்மன்பில அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைகளை இதற்கு முன்னர் இதுதான் அறிக்கை என்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கைகள் அல்லது வெளிநாட்டு முகவர்கள் மேற்கொண்ட விசாரணைகளில் எதிலேயும் சுரேஷ் சாலை உட்பட்டவர்களுடைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே அதனை முழுமையாக மீறி புதிய ஒரு கோணத்தில் தற்பொழுதைய அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றது. உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது இப்ப உதயகம்மன்பில் அவர்கள் கூட அதற்கான சரியான காத்திரமான சாட்சியை முன்வைச்சாரா என்ற ஒரு கேள்வி. புத்தகம் வெளியிடுறது எல்லாத்தையும் ஒரு சாட்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாதானே? அவருடைய புத்தகத்தினுடைய அடிப்படை என்பது இதற்கு முன்னர் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள், அந்த விசாரணை ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள், அதே நேரம் வெளிநாட்டு இந்த புலனாய்வு முகவர்கள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் அந்த புத்தகத்தை அவர் எழுதுகின்றார். பகிரங்கப்படுத்தப்படாத புலனாய்வு சார்ந்த அல்லது விசாரணைகள் சார்ந்த அறிக்கைகளின் தொகுப்பாக தான் அந்த புத்தகத்தை பார்க்கப்படுகின்றது. ஆனால் அரசு தரப்பு கூறுகின்றது, இதற்கு என் புத்தகம் எழுதுகின்றீர்கள், சிஐடியினரில் போய் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் கூறினால் அது விசாரணைக்கு உதவியாக இருக்கும் என்பது வழக்கமா தெரிஞ்ச விடயம். இதே அவர் சொல்லினா இது ஒரு விசாரணைக்கு உதவியா இருக்கு, நாங்கள் அந்த விசாரணையை மிக தெளிவாக முன்னெடுப்போம் என்றால் அவருடைய நிலைப்பாடு. ஆகவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் சேனல் 4 தான் ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிடுது. அதன் அடிப்படையில் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் இதற்கு முன்னரும் யுத்த காலத்திலும் அவ்வாறான ஆவணப்படங்கள் வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பில் ஏன் அப்ப இந்த அரசு பேசாமல் இருக்கின்றது? ஆகவே அரசியல் நோக்கம் ஒன்று இதில் அரசுக்கு இருக்கின்றது, என்பிபிக்கு இருக்கின்றது என்பதுதான் இந்த விடயத்தில் தென்னிலங்கையில் உள்ளவர்கள் இதுல இராணுவத்தினர் உள்ள போவார்கள் என்கின்ற விடயத்தை தான் தொடர்ந்து பேசப்படுகின்றது. ஏண்டா எங்களுடைய 2009 முள்ளிவாய்க்காலுடைய சமர்ல இந்த பிரச்சனைகள் காணொலிகள் வெளியாகின்ற பொழுது ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும்,
செம்மணியில இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி கொண்டு இருக்கின்ற அந்த மனித சிதிலங்கள் மேல இவர்கள் நடவடிக்கை எடுக்காததுக்கு கூறுற காரணங்கள், அல்லது இவர்கள் ஏன் இதை செய்ய முடியலை என்று பொதுவெளியில பேசப்படுற விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது இதுல பெரும்பாலானும் முன்னை நாள்ல இராணுவத்தில் இருந்த உயர் பதவியில் இருந்தவர்கள் மேடையேற்றப்படலாம், விசாரணைக்கு கொண்டு வரப்படலாம். அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ஒன்று வந்து உயிர்த்தனார் தாக்குதல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்ல, தேசிய பாதுகாப்பை கூறி இராணுவ தரப்பினர் எந்த அளவு செயற்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் என்பது பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியது என்பது, நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக அரசாங்க தரப்பு அல்லது இராணுவ தரப்புடன் இணைந்து ஒரு தரப்பு மேற்கொள்ள முடியும் என்றால், தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய அந்த யுத்த கால பகுதியினுள் எந்த அளவு தூரம் புலனாய்வு பிரிவினர் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்பார்கள், கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல்கள் எல்லாம் உண்மையில் யாரால் மேற்கொள்ளப்பட்டது, கொழும்பில் இடம்பெற்ற ஊடகங்களுடைய படுகொலை, அதே நேரம் அங்கிருந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடைய படுகொலை, தமிழ் இளைஞர் ஜோதிகளினுடைய கைது, அதன் பின்னர் காணாமல் போனவர்களுடைய விடயங்களில் எல்லாம் அரச புலனாய்வு பிரிவினர், இராணுவ புலனாய்வு பிரிவினர் எந்த அளவு தூரம் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்துடன் செயற்பட்டிருப்பார்கள். ஏன் இந்த ஊடகங்களுடைய கொலைகள் தொடர்பில் எல்லாம் சுரேசாலையினுடைய தரப்பின் மீது, அதாவது சுரேசாலையும் பிள்ளையான் குரூப்பும் இணைந்து ட்ரிபோலின் பிளாட்டூன் என்ற ஒரு அமைப்பினர் ஊடாக இந்த திட்டமிட்ட சில குற்ற செயல்களில் ஈடுபட்டனர். அதாவது அரசாங்கத்திற்கு எது தேவையோ அவ்வாறானவர்களை படுகொலை செய்வது, அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதனை இவர்கள் மேற்கொண்டார்கள் என்று லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை எல்லாம் அதனுடன் தான் கூறப்படுகின்றது. அது தொடர்பிலான விசாரணைகள் எல்லாம் இந்த உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் போன்ற ஒரு விடயத்தினை அரசாங்கம் தொடர்ச்சியாக விசாரணை செய்யுமானால் இலங்கையில் இருக்கின்ற இராணுவம் புலனாய்வு பிரிவுகள் மீது எந்த அளவு தூரம் சிங்கள மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசாரணையை நோக்கி அவர்கள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தென்னிலங்கை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்றைய அந்த புத்தக வெளியீடு என்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் செல்லவில்லை என்று நினைக்கிறேன். அவரும் சென்றிருக்கலாம், நான் நினைக்கிறேன் நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சைக்காக இருக்கின்ற குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய எதிர்த்தரப்பால கோட்டபாய மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் உயிர்த்தனாயிரு குண்டு தாக்குதல் தொடர்பில் நேரடி குற்றச்சாட்டை இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் முன்வைக்கல, அரசாங்கமே முன்வைக்கல, அரசாங்கம் முன்வைக்கல. ஆனா மஹிந்த ராஜபக்ச இருக்கின்றார், மைத்ரிபால சிறிசேன இருக்கின்றார், கோட்டபாய ராஜபக்ச இருக்கின்றார், தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இருக்கின்றார். ஆகவே அனைத்து தரப்புகளும் தற்பொழுது பொதுஜன பிரகடனப்படுத்துகின்ற நாமல் ராஜபக்சவும் அங்கு இருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட முழு தரப்பினரும், அதாவது ஒரு இனவாத ரீதியில் செயற்படக்கூடிய அல்லது தென்னிலங்கை என்று கூறக்கூடிய அனைத்து தரப்பினரும் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அந்த புத்தகத்தை வெளியீடு செய்கின்றார்கள். அங்கு பேசப்படுகின்ற விடயம், சுரேஷ் சாலை என்பவர் இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றினவர். அதே நேரம் பல இந்த தீவிரவாத செயற்பாடுகளுடைய அமைப்புகளுடன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நாட்டுக்காக பல தகவல்களை பெற பணியாற்றியவர். அவர் இன்னென்ன பெயர்களுடன் தான் சில விடயங்களை மேற்கொண்டார்கள் என்பதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும். அது ஒரு புலனாய்வு பணியாக மேற்கொண்டவர். ஆகவே அவரை கைது செய்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய வகையில் அவரை வைத்திருப்பது என்பது இந்த நாடு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். ஆகவே அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அங்கு அந்த மேடையில் பேசப்படுகின்றது. இன்னொரு விடயத்தை இதில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் அண்மையில் நடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நிறைய இடங்கள்ல இந்த போராட்டம் நடக்குது. அந்த போராட்டங்கள் கூட பொதுஜன பெரமுன எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி பொதுஜன பெரமுன பிரிந்த போராட்டங்களாக தான் இருக்கிறது. ஆனால் இப்படியான இந்த உயிர்த்த நேரத்தாக்குள் என்று வருகின்ற பொழுது அல்லது இனவாத கருத்துக்கள் சார்ந்த சில விஷயங்கள் திணிக்கப்படுகின்ற பொழுதோ எதிர்கட்சிகள் ஒன்றிணையதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது எந்த விதத்துல ஒரு சரியான எதிர்கட்சி கட்டமைப்புக்கு உதவும்? மிகப்பெரிய அளவு இந்த யுத்த வெற்றியின் பின்னர் தொடர்ச்சியாக ஆட்சி பீடத்தில் மஹிந்த ராஜபக்ச இருக்க போகின்றார் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது 2015 ஜனவரி 8 அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றார். ஆனால் அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியில் ஒரு இனக்கலவரம் ஆரம்பிக்கின்றது. கண்டி திகனவில் இடம்பெற்ற விடயங்களாக இருக்கலாம்.
அதனுடைய தொடர்ச்சியாக 2018 மிக குறுகிய காலத்தில் மஹிந்த தரப்பு மீள் எழுச்சி ஒன்றை அடைந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் மிக பெரும்பான்மையை இந்த நாடு பூராகவும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதன் பின்னர் 52 நாள் ஆட்சி குழப்பம் ஒன்று ஏற்பட்டு அந்த 52 நாள் பிரதமராக யார் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடித்தாரோ அதே மைத்ரிபாலவினால் பிரதமராக நியமிக்கப்படுகிறார். அதன் பின்னர் 2018 உயிர்த்த குண்டு தாக்குதலின் பின்னர் தான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்றது. அதன் பின்னர் 2019 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் 15 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கோட்டபாய ராஜபக்ஷ வெற்றி அடைகின்றார். அதன் பின்னர் எந்த வேகத்தில் அவர்கள் மீண்டும் ஒரு இனவாத ரீதியிலான கருத்துக்களுடன் மீண்டும் மக்கள் செல்வாக்கை தென்னிலங்கையில் பெற்றார்களோ அதே அளவு வேகத்தில் கொரோனா அதே போன்று பொருளாதார நிலைமைகளின் காரணமாக அவர்களுடைய பிம்பம் என்பது முழுமையாக தென்னிலங்கையில் விழுகின்றது. அது ஒரு மோசமான முறையில் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் கூட பாதிக்கக்கூடிய வகையில் சகல விடயங்களும் இடம்பெறுகின்றது. அவர்களுடைய தந்தையார்களுடைய சிலைகள் கூட எல்லாம் அவருடைய வீடுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் உடனடியாக கட்டமைப்பு மாற்றம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என ஒரு துரிதமான நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை. பாருக்கு லைசன்ஸ் கொடுத்தவர்கள் எல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று கூறினார்கள், செய்யவில்லை. உயிர்த்த தாக்குதலில் அவர்களுடைய விசாரணை என்பது எந்த அளவு தூரம் இருக்கின்றது என்பது தொடர்பில் திருச்சபைகள் கூட கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனினும் சுரேஷ் சாலையினுடைய கைதுக்கு பின்னர் திருச்சபை ஓரளவு அமைதி காக்கின்றார்கள். இந்த விசாரணை ஒரு நல்ல விடயத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது என நம்புகின்றார்கள். எனினும் இந்த காலப்பகுதியில் மீண்டும் ஒரு பொருளாதார அழிவு அல்லது பொருளாதார நெருக்கம் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது தென்னிலங்கையில் இனவாதிகள் ஒன்றிணைந்து மீண்டும் மஹிந்த தரப்பு ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் மேல் எழுவது என்பது இவ்வாறான புத்தகங்கள் எழுதுவதனூடாக இவ்வாறான ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை தென்னிலங்கையின் விதைப்பதனூடாகத்தான் மேலெழுவது உண்டு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவனுடைய காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமல் குணரட்ன போன்றவர்களால் நல்லாட்சி காலத்தில் முள்ளிவாய்க்கால் விடயத்தை, பிரபாகரனுடைய விடயத்தை, தேர்தல் கால வெற்றிகள் தொடர்பில், அந்த கால யுத்த கால வெற்றிகள் தொடர்பில் எல்லாம் பல்வேறு விடயங்களை பேசி புத்தகங்களை வெளியிட்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த இனவாத சிந்தனை என்பது முழு இடமும் கொண்டு சேர்க்கப்பட்ட ஒன்று. தற்பொழுதும் இந்த புத்தகங்கள் என்பது சிங்கள மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருகின்றது, இது ஒரு பௌத்த நாடாக தொடர்ந்தும் சிங்கள மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக புலனாய்வாளர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்பதனை தற்பொழுது விசாரணை செய்வது என்பது ஒரு தொடர்ச்சியாக இந்த இருப்புக்கு கேள்விக்குறி போன்ற விடயங்களை அவர்கள் பேசுவார்கள். நேற்றைய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு இனவாத முகாம் அங்கு இருந்தது, அல்லது பௌத்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் பலர் அங்கு ஒரு கடும்போக்குவாதிகள் இருந்தார்கள், பலர் இருந்தார்கள் போன்ற விடயத்தை தான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. உண்மையில் ஒரு உயிர்த்த குண்டு தாக்குதல் என்பது இந்த நாட்டை மிக மோசமாக பாதிப்படைய செய்தது. அது தொடர்பில் ஒரு சுயாதீன விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை என்பது சரியான விடயங்களை முன்வைத்து இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கவில்லை. உண்மையிலே இவர்களை கைது செய்யக்கூடாது, இவர்கள் முன்னொரு காலத்தில் இப்படிப்பட்ட விடயங்களை செய்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் இருந்தது. உண்மையிலே அவர்களை பிரபலப்படுத்துகின்ற அல்லது பொதுஜன பிரமுகனுக்கான ஒரு பிரச்சார மேடையாகத்தான் அது இருந்ததே தவிர ஒரு உண்மையான சூத்திரதாரியை நாங்கள் வெளிக்கொண்டோம். உண்மையிலேயே கோட்டபாய ராஜபக்ச மேலே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இல்லை என்றது வேறு விடயம். ஆனால் சரியான பிரதான சூத்திரதாரியை கண்டறிவதற்காகத்தான் இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டதா அல்லது பொதுஜன பிரமுகனுக்குரிய ஒரு பிரச்சார ஒரு ஆவணமாக இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டதா என்ற அது புலனாய்வு அறிக்கைகள் என்றால் அந்த அறிக்கைகள் எல்லாம் என்ன அவருக்கு கிடைக்க முடியும்? அதுதான் அது அங்கே ஒரு சிக்கல் இருக்கு. அப்படி அறிக்கை கிடைத்திருந்தாலும் அந்த அறிக்கையை அவர் நேரடியாக எங்க கொண்டு போய் கொடுத்திருக்கணும் அல்லது அதோட பேசி அப்படியான அறிக்கைகள் என்பது ஏற்கனவே அரசாங்கம் வெளிப்படுத்தப்படாத அறிக்கைகள். அந்த அறிக்கைகள் அவருக்கு கிடைக்கின்றன. அது எல்லாமே அவர் சுரேசாலையை காப்பாற்றுவதற்காகத்தான் கூறுகின்றாரே தவிர விசாரணை சரியான வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் இந்த விவகாரங்களை அரசாங்கம் சரியாக கையாளாமல் விடுமானால் தென்னிலங்கையில் அவர்கள் மீண்டெழுவது என்பது தவிர்க்கப்பட முடியாத மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கல்களுக்கு பொதுஜன பிரமுன வருவதற்குரிய ஒரு செயல்பாடை இங்கே அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அந்த விமர்சனத்தை
நிராகரிப்பதாகவோ அல்லது அந்த விமர்சனத்தை நீர்த்து போகச் செய்வதாகவோ தான் தொடர்ந்து இவர்களுடைய போராட்டங்களும் புத்தக வெளியீடுகளும் இவர்கள் அன்றன்று கூட்டுகின்ற கூட்டங்களும் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயத்தில் உண்மையிலேயே ஒரு உயிர்த்தனார் தாக்குதலுக்கான பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய குரலாக இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் தொடர்ந்தும் அளாவலாவி இருந்தோம். எங்களோடு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி பிரசனம். நன்றி. தொடர்ந்தும் காத்திரமான இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி.